ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கு, ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடு இடம் இல்லாதவங்களாம் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர், இடத்துக்கு சொந்தக்காரர் ஆகணும். ஒரு சென்ட் வாங்கக்கூடிய காசுல ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கரா சொந்தக்காரர் ஆகணுங்கிறத என்னோட நோக்கம். தமிழ்நாட்டிலேயே நம்ம தர விலைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இடமும் எந்த ஒரு பில்டர்னாலும் எந்த ஒரு ப்ரமோட்டராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் ஹைவேல ரெட்டியாச்சத்திரம் அப்படிங்கிற ஜங்ஷன்ல ஜஸ்ட் 5 நிமிஷம் பயணத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் வந்துடலாங்க. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மேரேஜ், இன்னைக்கு ஒரு 10 வயசு 5 வயசுக்கு குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டா அந்த தாய் தகப்பன் நாளைக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் பயமும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்காண்டி ஒரு 25 சென்ட் 50 சென்ட் நம்ம வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை நம்ம சேல் கொண்டு போனால் அந்த அவங்க எதிர்பார்த்த தொகையோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 20 வருஷம் போக்குவரத்து நிறைஞ்ச இடத்துல மெயின் ஊர்களுக்கு பக்கத்துல செம்மண் பூமியில உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 அடியில தண்ணி இருக்குது. பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்ற சொல்லுவாங்க. அதுல நிறைய ஆக்ட்ரஸ்ல இருந்து நிறைய பேர் அந்த கோயில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம ஆதி ஃபார்ம்ஸ். ஒரு டிடிசி பிளான்ல சொல்லாங்க, அந்த அளவுக்கு எல்லா வசதியிலும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு 100 அடியில் வந்துடுது. கரண்ட் உள்ள வரைக்குமே கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு. உங்களோட வருமானமே மாதம் ஒரு 20,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் உங்களாலேயுமே இங்கே ஒரு இடம் வாங்க முடியுங்க. வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கார்பரேட் தமிழன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஒரு சூப்பரான சைட்டில் தாங்க இருக்கோம். பொதுவாக இன்றைக்கி இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இடம் வாங்கணுன்றது ஒரு அத்தியாவசியமாக ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கு, ஒரு சென்ட் வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆயினா ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லிடுங்க, நம்மளோட அந்த கம்பெனியோட நேம். கண்டிப்பாக. நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டருங்க. என் பேர் ஆதி இப்ராஹிம். நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர் திருப்பூரில் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே யாருனாலையும் கொடுக்க முடியாத விலைக்கு தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டிலேயே வச்சு சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே நம்ம தர விலைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இடமும் எந்த ஒரு பில்டர்னாலும் எந்த ஒரு ப்ரமோட்டராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் ஹைவேல உங்களுக்கு ரெட்டியாச்சத்திரம் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உலக பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு தலம் ஒன்று இருக்குது. அதாவது பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்ற சொல்லுவாங்க. அதில் நிறைய ஆக்ட்ரஸ்லேருந்து நிறைய பேர் அந்த கோயில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம ஆதி ஃபார்ம்ஸு. சரிங்களா? ரெட்டியாச்சத்திரம் ஜங்ஷனில் இருந்து, அதாவது கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் ஹைவேல ரெட்டியாச்சத்திரம் அப்படிங்கிற ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 5 நிமிஷம் பயணத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் வந்துடலாங்க. ஆதி ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 53 ஏக்கரா ப்ராஜெக்ட்டு. அதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் எங்களுக்கு ப்ராஜெக்டே சோல்டு ஆயிருச்சு. ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஆமாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து இப்போ நம்ம சேனலில் போட்டு ஒரு 6 மந்த் ஆச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதில் மாதிரி என்கொயரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக 20,000 கொடுத்தா எல்லா மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆல்ரெடி வாங்கினவங்களுமே மறுபடியும் காசு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் ஃபேஸ் 3 இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். ஃபேஸ் 3 ஒரு 11 ஏக்கரா தான். இதில் ஒரு 30 பேருக்கு தான் சைட் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வாங்கின காரணத்தினால ரேட்டு நாங்கள் எந்த விதத்துலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இன்றைக்கி ரேட் எல்லாம் மாறி இருக்குது, பண்ணலை. ஆனால் இதுவும் அதே ரேட்டு தான். ஒரு சென்டோட விலை வெறும் 20,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து சேலஞ்சிங்கான பிரைஸுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் யாருமே பண்ணாத ஒன்றை வந்து நம்ம அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இப்போ ரெட்டியாச்சத்திரத்தில் லொக்கேஷன் ஆயிருக்கு. இதுக்கு பக்கத்திலே வந்து நிறைய சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் நார்மலாக அந்த டிடிசிபி லேண்டு இல்லை ஒரு வீட்டு மணி இடம் அப்படின்னு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் குறைஞ்சபட்சம் 7 to 5 லட்சம் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய்க்கு கம்மி வாங்கவே முடியாது. ஆமாங்க, அதாவது நம்மளோட இந்த ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்துல நியரஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ல பார்த்தாலே அந்த பிரைசிங் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நியரஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் வந்துடலாம். இந்த இடத்துல பொறுத்த ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும், ஒரு சென்ட் வெறும் 20,000 மட்டும்தான். வெறும் 20,000 ரூபாய் மட்டும்தாங்க. நாங்கள் இந்த இடத்த பற்றி ஹைலைட்ஸ் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ப்ரைஸ் தாங்க ஹைலைட்டே. வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 45 ரூபா, ஒரு சென்ட் 20,000 ரூபா.
இதை வந்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், முழு பணமா கொடுத்து தான் வாங்க முடியுமா இல்ல கண்டிப்பா முழு பணம் தான் கொடுத்து வாங்கணும். இப்போ ஒரு மினிமம் 21 சென்ட் வாங்கிக்கலாம். ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா மினிமம் 21 சென்ட் வாங்கிக்கலாம். ஒரு 21 சென்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 4,20,000 ரூபா தான் வரும். சரிங்களா? அது நம்ம 25 சென்ட் எடுத்தோம்னா ஒரு 5 லட்ச ரூபா தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். கிரைய செலவோட எல்லாம் சேர்த்தாலுமே அதிகபட்சம் ஒரு 4.5 லட்சம். ஆமா 4.5 லட்சம் ரூபா. ஆமா ஒரு 21 சென்ட் வாங்கினா 4.5 லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரேட்ல பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க சில மக்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், இதோட இந்த லீகலை பத்தின ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா இதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அந்த மாதிரிலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம ஒரு சட்டை எடுக்கிறக்கே 4 கடை ஏறி இறங்கணும். நிச்சயமா. அப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த லீகலை பத்தின ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும்? அதை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 53 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் 53 ஏக்கரால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 20 ஏக்கரா, ஃபேஸ் 2 20 ஏக்கரா, அதெல்லாம் முடிச்சு தான் இப்போ நம்ம ஃபேஸ் 3ல இருக்கோம். இது எல்லாமே எப்படின்னா 53 ஏக்கரா இப்போ ஒரு 25 சென்ட் 21 சென்ட் வாங்கக்கூடிய மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறப்போ கண்டிப்பாக அது லீகல் பார்த்து தான் வாங்கணும். முறையான மாதிரி லீகல் லாயர் ஒப்பீனியன் வாங்கி தான் ஒரு லேண்டை கரையும் பண்ணணும். கண்டிப்பா. ஸோ ஒரு 21 சென்ட் 25 சென்ட் வாங்குறேன் நம்ம அது கொடுக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் 53 ஏக்கரா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் தான் கரையும் கொடுக்குறேன் மக்களுக்கு. ஸோ நான் தான் கரையும் பண்ண போகிறேன், நான் தான் ஓனர்னு வச்சு ஆதி பில்டர்ஸ் சொன்னேன். அப்போ நான் கொடுக்குறேன். அப்போ நான் 3 லாயர் வச்சுருக்கேன். 3 லாயர் இருக்காங்க நம்ம கம்பெனியில். அந்த 3 லாயர் 70 வருஷம் லீகல் வந்து இதை நம்ம செக் பண்ணி லீகல் ஒப்பீனியன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேல் பாயிண்ட்டுக்கே கொண்டு வரோம். கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். நம்ம ஒரு 20 சென்ட் வாங்குற நம்மளே யோசிக்கிறோன்றப்ப 53 ஏக்கர் வந்து வாங்குறாங்க நம்ம அண்ணன். அப்ப வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த லீகல்லாம் செக் பண்ணிட்டு இது ஒரு ப்ராஜெக்டா ரெடி பண்ணிருப்பாங்கன்றது புரியுது. பார்த்து தான் நம்ம கொண்டு வரோம். அதுவும் இல்லாம நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி வரவங்களும் அப்படி வாங்கணும்னு நாம சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு சைட் ஒரு 21 சென்டோ ஒரு 25 சென்டோ வாங்குறாங்க அப்படின்னா அந்த சைட் நம்பர் அவங்க கன்ஃபார்ம் பண்ண, ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம லீகல் டாக்குமெண்ட்டு கொடுத்துட்றோம். சரிங்களா? அது கன்ஃபார்ம் பண்ண லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தெரிஞ்ச லாயரோ இல்லை அவங்களுக்கே டாக்குமெண்ட் பற்றி தெரிஞ்சிருந்தா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறது நாங்கள் ஒப்பீனியோட வச்சுருக்கோம். கொடுப்போம். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரையம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவங்க இந்த சைட்டை விசிட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு கண்டிப்பா வந்துட்டாங்கன்னா நேரடியாக பார்த்துட்டு எல்லாமே லீகல்லாம் நீங்கள் என்ன டீட்டெயில் சொல்லிடுவீங்கல்ல. இது வந்து இந்த ஊரை சுற்றி இருக்க மக்களுக்கு மட்டும் இந்த சைட்டு இது இவங்க கொடுக்கலாங்க. நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தமிழ் மக்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கூட இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காச்சும் நீங்கள் வாங்கி போடலாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்தில் அப்படியே ஒரு டபுள் ஆகலாம்ல. கண்டிப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் இப்பயே நமக்கு மார்க்கெட் இருக்குன்னு சொல்றேன். இப்பயே நம்ம 10 மடங்கு கம்மியா தான் கொடுக்குறோம். கண்டிப்பா. ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்துல நம்ம சென்ட் 5 to 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் வாங்குற காஸ்ட்டுக்கு தான் நம்ம ஒரு 25 சென்ட் 21 சென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பயே லாபகரமா தான் கொடுக்க போறோம். கண்டிப்பா. நம்ம கம்மியா கொடுக்குறோங்கிறதுக்கான அந்த இடம் வேல்யூ இல்லாத இடம் கிடையாது. கண்டிப்பா. பாத்தீங்கன்னா செம்மண் பூமி கொடுத்துருக்கேன். கிரவுண்ட் வாட்டர் பார்த்தா 100 அடியில நமக்கு தண்ணி இருக்கு. 100 அடியிலே 100 அடியில தண்ணி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆதி பில்டர்ஸே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்வீஸ் மைண்ட்ல தான் நம்ம இயக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா லாப நோக்க பெருசா நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாமே பெரிய லாபத்துக்காக தான் பார்த்து வியாபாரம் செய்வாங்க. கண்டிப்பா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வீடு இடம் இல்லாதவங்களாம் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரா இடத்துக்கு சொந்தக்காரா ஆகணும். ஒரு சென்ட் வாங்கக்கூடிய காசுல ஒரு 1/4 ஏக்கரா 1/2 ஏக்கரா சொந்தக்காரர் ஆகணுங்கிறத என்னோட நோக்கம். சரிங்களா? அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க படிப்பு செலவுக்கு பசங்களை வச்சு நல்லபடிக்கு படிச்சு நல்லா இதாக்குறதுக்கு ஒரு சேமிப்பா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு எடுத்து வச்சு எங்க பேங்க்ல போட்டாலும் திடீர்னு அவசரத்துக்கு எடுத்துருவோம். ஒரு நகை வாங்கி வச்சாலும் ஏற்ற இறக்க இருக்கும். ஆனா பூமியில போட்டு வச்சாங்கன்னா அது கண்டிப்பா சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது ரிட்டர்ன்ஸ் நம்ம ஒரு சேல் பாயிண்ட் கொண்டு போய் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்ப அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மேரேஜ், இன்னைக்கு ஒரு 10 வயசு 5 வயசுக்கு குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டா அந்த தாய் தகப்பன் நாளைக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் பயம் எல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்காண்டி ஒரு 25 சென்ட் 50 சென்ட் நம்ம வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை நம்ம சேல் கொண்டு போனா அந்த அவங்க எதிர்பார்த்த தொகையோட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கண்டிப்பா. இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கணும், தாராளமா வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கலாம். அது இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிளாட் ஒரு 21 சென்ட்டுங்களா 21 சென்ட் 25 சென்ட் அதை வாங்கி ஜஸ்ட் நீங்கள் ஒரு விவசாயம் கூட பண்ணலாம். தாராளம். இப்போ அதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆகுங்களா அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு இதை பொறுத்து இன்னைக்கே நான் வந்து ஒரு 21 சென்ட் வாங்கி எனக்கு ஒரு 5 சென்ட்ல வீடு கட்டிட்டேன். ஒரு 5 சென்ட்ல வீடு கட்டிட்டு மீதி வந்து நாங்கள் வந்து அந்த காலத்து நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட் 30 சென்ட்ல வீடு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது இந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு வாசல் படி வச்சிருப்பாங்க.
ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறி நம்ம இடத்துல விளைவிச்சு நம்மளே சாப்பிட்றப்ப எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஒரு காய்கறி ஒரு கடையில் போய் வாங்க, ஒரு கீரை வாங்கினா கூட அதில் என்னெல்லாம் மருந்தடிச்சு எப்படிலாம் விளைவிச்சு கொண்டு வருவாங்க நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எல்லாமே மருந்துனால தான் இன்னைக்கு விளைவிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கே வாங்கி நம்மளே ஒரு வீட்டை கட்டி ஒரு ஃபார்ம் லேண்டை ஃபார்ம் பண்ணி நம்மளே தேவையானதை விளைவிச்சு சாப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நம்ம நோயில் வாழலாம். அதுக்கு உடனே பண்ணக்கூடிய அளவுக்கு கரண்ட் வசதி, தண்ணி வசதி எல்லாமே நம்ம இடத்துல இருக்கு. கரண்ட் வசதியும் வந்துருச்சுங்க. கரண்ட் வசதி வந்துருச்சுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு டிடிசி பிளான்லேயே சொல்லாங்க, அந்த அளவுக்கு எல்லா வசதியிலும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு 100 அடியில் வந்துடுது, கரண்ட் உள்ள வரைக்குமே கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஒரு டிடிசி பிளானில் லேண்டுக்கு என்னெல்லாம் இருக்குமோ நிகராக எல்லாமே நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு இருக்கு. ஸோ இதில் ரோடு வசதி சொல்லலாமேன்னு சொல்ல போனால், ஃபார்ம் லேண்டு அப்படின்னு சொன்னால் இல்லை சார் ஒரு 6 அடி 8 அடி வழி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. இந்த 53 ஏக்கராக்கு அப்ரோச் வர ரோடு பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க, ரொம்ப ப்ராடான 60 அடி ரோடு. ஸோ அப்புறம் அது இல்லாமல் கட்ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி பெரிய ரோடு, அதுலேருந்து கட்ரோடு 23 அடி ரோடு, கம்மி நம்ம ரோடே கிடையாது. டிடிசிபிக்கே 40 அடி 30 அடி தான் கொடுப்பாங்க. நம்ம மெயின் ரோடு 60 அடி கொடுத்துருக்கோம், கட்டோடு 30 அடி கொடுத்துருக்கோம், அதில் ஷார்ட் ரோடு 23. அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு ரோடு நல்ல ப்ராடான ரோடாக தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாங்க, எல்லா வசதியிலுமே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம் லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மெயினான ஊருனா வேடச்சந்தூர் இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, மெயினான ஊர் நிறைய இருக்கு. கண்டிப்பா சுத்தியுமே பெரிய பெரிய ஊர்கள் நடுவில் தாங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா, அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு பைபாஸ், அதாவது திண்டுக்கல் விட்டு கோயம்புத்தூர் ஹைவே 24 hours போக்குவரத்து இருக்கு. ஆமாங்க, 24 hours போக்குவரத்து நிறைஞ்ச இடத்துல மெயின் ஊர்களுக்கு பக்கத்துல செம்மண் பூமியில உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 அடியில தண்ணி இருக்குது. இதுக்கு மேல என்ன கிடைக்கும் சொல்லுங்க? கண்டிப்பா. அது இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி இடம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்க முடியாத விலைக்கு நான் சேலஞ்சா சொல்றேன். சரிங்களா, ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபாய்க்கு, சென்ட் 20 ரூபாய்க்கு யாருனாலையும் ஒரு 25 சென்ட் 25 ஃபார்ம் லேண்ட் யாருனாலையும் கொடுக்கவே முடியாது. ஆமா, நான் ஏன் கொடுக்குறேன்னா நம்ம மக்கள் வாங்கவே முடியல, ஒரு சென்ட் கூட வாங்க முடியல இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு 1/2 ஏக்கரை 1/4 ஏக்கர் சொந்தக்கார ஆகணுங்கிற ஒரே ஒரு இதில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாங்கினவங்களுமே உங்களை வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு அடுத்து வாங்க போறவங்களுமே உங்க சேனல்லே நம்ம லான்ச் பண்ணது நான் சொன்னேன் பாத்தீங்களா, phase 1 phase 2 பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் கொடுக்க முடிஞ்சிடுச்சு. ஆனால் எல்லாரும் நிறைய பேர் பயன் அடைஞ்சாங்க. சரிங்களா, அது உங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஒன்று சொன்னது, சார் எங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாங்க முடியாத, எப்படா நாங்கள்லாம் வாங்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளோட கார்பரேட் தமிழர் சேனலை பார்த்துட்டு நான் கால் பண்ணிட்டு வந்தேன், இது என்னடா ஒரு இப்படி சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே கொடுக்குறாங்களாங்கிற ஒரு அவநம்பிக்கையில் தான் வந்தோம். என்னங்க, சில பேர் போனால் வெறும் பூமி நிறுத்தி வச்சிருப்பாங்க, இதுதான் சொல்லுவாங்க, அதாவது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், சும்மா ஒரு ஃபேக்காக தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நீங்கள் அந்த முறையான பிரகாரம் ஒரு 25 சென்ட்டுக்கு 25 சென்ட் கல்லை போட்டு காமிச்சிருக்கிறீங்க, இதுதான் சைட்டுன்னு காமிச்சிங்க. அதே மாதிரி நாங்கள் புக் பண்ண உடனே கெரியம் பண்ணி கொடுத்தீங்க, நல்லபடிக்கு நல்லா இருக்கும். அவங்க ஒரு 4-5 கஸ்டமர் ரெஃபர் பண்ணி இவங்க உண்மையாக பண்ணுறாங்க, உண்மையாக செய்கிறாங்க, நீங்கள் வாங்கலான்னு சொல்லி அவங்க நிறைய அவங்களுடைய சொந்த பந்தம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, இதை நம்ம ஒரு 5வது ப்ராஜெக்டாக நம்ம இது கொடுக்குறோம். கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலேயே நிறைய போட்டிருக்கு. இப்போ ஒரு 5வது ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்ணேன். கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பணம் காசு இருக்கவங்க தான் இடம் வாங்க முடியும்னு இல்லைங்க. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஏழை மக்களுமே வாங்கிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க, நான் வாங்கி போட்டிருக்கேன் நீயும் வாங்கி போடு அப்படின்றப்ப உங்களோட வருமானமே மாதம் ஒரு 20,000 ரூபா தான் இருக்கும். ஆனால் உங்களாலேயுமே இங்கே ஒரு இடம் வாங்க முடியுங்க. அது 1 சென்ட் 2 சென்ட் இல்லை, 21 சென்ட் இருந்து 25 சென்ட் வரைக்குமே நீங்கள் வாங்கிக்கிற முடியும். வெறும் ஒரு 4 லட்சம் 4.5 லட்சத்திலே வாங்கிட முடியுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி விலையில் நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதாங்க. எல்லாரும் வாங்குற பயனடைகிற வகையில் இருக்கணுங்கிறதான். இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம், லிமிட்டெட் ஆஃபர் தான். ஏன்னா லிமிட்டடாக தான் இருக்குது சைட்டு. அது மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். இதில் இந்த phase 3 ஆதி ஃபார்ம்ஸ் phase 3 இது phase 3 வெறும் 30 பேருக்கு தான் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய நம்ம ஃபாலோவர்ஸர் உடனே விசிட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு உடனே விசிட் பண்ணி பார்த்தவனையுமே நீங்கள் வந்தவனையுமே புக் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இடத்த பார்த்துட்டு அவங்களுக்கு காமிக்கக்கூடிய சைட் எது அவைலபிள் இருக்கோ அதை ஸ்டாஃப் காமிப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சைட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கெரியம் பண்ணி பிடிச்சிருந்தால் கன்ஃபார்ம் பண்ணால் போதுமானது. பிடிச்சிருக்கிறதுனால தாங்க phase 1 phase 2 முடிஞ்சிருக்கு. இது phase 3 30 பேத்துக்கு தாங்க இந்த வாய்ப்பு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து அதிகபட்சம் ஒரு 2-3 நாளில் டக்குன்னு முடிவு எடுத்து நேரில் வந்துருங்க. நேரில் பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு புக்கிங் பண்ணிடுங்க.
புக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுப்பாங்க, லீகல் பார்க்க டைம் கொடுப்போம், பார்த்துட்டு கேரி பண்ணிக்கலாம். நீங்க காசு பணம் பேலன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க கிரையம் பண்ணி பத்திரத்தை நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா. இது உங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சைட்டை பத்தி சொல்லிட்டோம். கண்டிப்பா. பர்டிகுலரா தனிப்பட்டு பர்சனலா நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்க இன்னும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு இன்னும் நிறைய இடங்களை கொடுக்கணும்ன்றது முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாட்டியும் நம்ம சேனலை பாக்குறவங்க ஏன்னா நான் எவ்வளவுதான் வந்து கம்மியா கொடுத்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி இறைவன் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். கண்டிப்பா உங்களுடைய முயற்சியும் மக்களுக்குடைய சேர்க்கக்கூடிய அடுத்த விஷயம் கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நிறைய இன்னும் கொடுக்கணும் நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாண்ணே. ஆனா என்னைய மாதிரி நிறைய யூடியூபர்கள் இருக்காங்க கொண்டு சேர்க்கறக்கு, ஆனா உங்களை மாதிரி ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கம்மி விலையில மக்களுக்கு பயனுள்ள மாதிரி இடங்களை என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நான் பார்த்து தான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றது, அந்த கமெண்ட்ல வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படி போடுறவங்க யாருமே பார்க்க வேண்டாம். ஏன்னா யாருனாலையும் அதை செய்ய முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்ற, ஒருத்தங்க பாக்குறாங்க, நீங்களே பார்த்தாலுமே சரி டைரக்டா விசிட் பண்ணுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நம்ம கொடுத்த இடம் நம்ம சொன்னது மாதிரி இருக்கா, செம்மண் பூமியா, தண்ணி இருக்கா, பக்கத்துல ஊர்கள் இருக்கா, பக்கத்துல வீடுகள் இருக்கா, கரண்ட் லைன் இருக்கா, இதெல்லாமே பார்த்துட்டு. ஏன்னா இங்க நம்ம மற்ற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் போனாவே நீங்க 1 லட்சம் அட்வான்ஸ் பண்ணாதான் இடத்த கூட்டிட்டு போவோம், கார்ல ஏற்றுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. நாம லொக்கேஷனே கொடுத்துருவோம், டைரக்டா நீங்க சைட்டுக்கே வந்துடலாம். சைட்டை பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச சைட்டு நம்பர் மேல நீங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு லீகல் டாக்குமெண்ட் வாங்குங்க, லீகல் செக் பண்ணுங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க கரையத்துக்கு வாங்க. சரிங்களா? நீங்க கமெண்ட் படிக்கிறதோ இல்லை யாரோ சொல்றதை கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்க வேணாம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்மளுடைய கஸ்டமருக்கும் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாமே சொல்லியிருப்போம், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சொல்லணும்னா ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம், இங்க இது இருக்கு அது இருக்கு இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அதை நாங்க சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நாங்கள் சொல்ல மறந்த விஷயங்கள் ஏதாவது இருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்ததுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷங்க. ஏன்னா எல்லா மக்களும் ஒரு பயனடைய போறீங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நான் உங்க கார்பரேட் தமிழன். பாய் சொல்லு. பாய்.